மக்களே, இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம பிக் பாஸ் பிஜே பார்வதியை பத்தி தான் பார்க்க போறோம். வேற லெவல் தாறுமாறு சம்பவங்கள்லாம் இருக்கு. வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான இந்த விஜே பார்வதியோட டாபிக்ல என்ன ப்ரோ சொல்ல போறீங்க? பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். விஜே பார்வதிய ஒரு சிலர் போன சீசன்ல பார்த்திருப்பீங்களா மாயா. மாயாவோட 2.0, அதாவது மாயாவோட செகண்ட் வெர்சன் விஜே பார்வதி அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி தான் போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலையுமே அது உண்மைதாங்க. ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள இந்த 15 நாள் ஜெர்னில விஜே பார்வதி மாயாவே மிஞ்சற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டாங்க. கண்டென்ட்டுக்கு, ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு போன ஆளு விஜே பார்வதி அப்படின்னு தான் சொல்லணும். வெளியுலக வாழ்க்கையில அவங்க அங்கங்க அப்படி விஜே விஜேவா நிறைய ரோட் சைடு ஸ்ட்ரீட் சைடில் போயிட்டு மைக் வச்சுட்டு என்ன மக்களை சொல்லுங்க எப்படி அப்படின்னு 18+ எல்லாம் பேசி அப்படி நம்ம முகம் சுழிச்ச மொமெண்ட்டுகள்லாம் இருந்தாலையும் அங்கெல்லாம் அப்படி 18+ அழகா அப்படி பேசுறது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சோசியல் மீடியால விஜய் பார்வதி ஒரு சில வீடியோக்கள் எல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டா இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குங்கிற வீடியோஸா இருக்கட்டும், இல்ல 18+ டாபிக் எல்லாம் பேசி அதனால என்னடா பண்ணலாம்டா அப்படின்னு பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைல்ல வந்து பெண்களும் ஆண்களும் இப்படிதான் இருக்கணும்லாம் ஒரு ப்ரொசீஜர்லாம் கிடையாது. யார் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அழகா பேசிட்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பர் சோல் அப்படி சொல்லலாம். நல்ல விஷயங்கள் நிறைய எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே 18+ எல்லா டாபிக்லயும் அப்படியே பேசிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. ஓகே ப்ரோ, பிக் பாஸ்ல அவங்களோட ஜேர்னி அப்படி இருந்தது. பிக் பாஸ்ல வேற லெவல் தாறுமாறு சம்பவம். மாயாவையே மிஞ்சற அளவுக்கு போன சீசன் பார்த்தவங்க இந்த மாயா வந்து பயங்கர வில்லி ரோல் மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த மாயா வில்லி ரோலைய தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி, கண்டென்ட், உள்ள இருக்கிறவங்களை எல்லாம் அறத்தா ஃபைட் பண்றது. நான் பிடிச்சவங்களுக்கு 3 கால் தான் அப்படிலாம் கேட்க முடியாது. உன் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. யார் சவரியத்துக்கு தான் இருப்ப, இப்ப என்ன பார்த்துக்கலாம், ஓகே தேங்க்யூ அப்படி இப்படின்ட்டு கலாய்ச்சுட்டு செம்ம சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ, விஜய் பார்வதி இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல வெளி உலக வாழ்க்கையிலையும் எப்படி போயிட்டு இருக்கு, பிக் பாஸ் பத்தின ஜேர்னி பத்தி எப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் பொறுத்த அளவுக்கு விஜய் பார்வதி அதை ஓவரா பண்றாப்பா, அவெல்லாம் பண்றதே சரியில்லை, இவனாலதான் ஹவுஸ்ல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, அவெல்லாம் ரொம்ப ஓவரா பண்றான், இவனால எல்லாரும் தண்டனை அனுபவிக்கிறாங்க, இது சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெளியுலக பிக் பாஸ் வாசிகள் வந்து விஜய் பார்வதி ஓவரா பண்றாங்க, சரியா பண்றது இல்ல, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஓவரான ஓவர், இதெல்லாம் எவிக்ட் ஆகி எப்படா போகும் அப்படின்னு நினைச்சிருக்கிற ஒரு ரோலா இருந்தாலையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஒரு சூப்பர் டேலண்ட் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்றாங்க. பிக் பாஸ் எதுக்காக போகணும், பிக் பாஸ்ல யார் யார்கிட்ட எப்படி எப்படி பழகணும், எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம கேமராக்கு கண்டென்ட் கொடுக்கணும், எப்படி எல்லாம் பண்ணுனா நம்ம மக்கள் கிட்ட ரீச் ஆகும், என்ன பண்ணுனா அங்க உள்ள இருக்கிற ஆளுகளை எல்லாம் கவர் பண்ணலாம், இல்ல யாரை எல்லாம் பேலன்ஸ் பண்ணி உள்ள கொண்டுட்டு போனா நம்ம உள்ள அவங்க கூடிய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம்னா வெளி உலகத்துல நம்ம பெருசா போர்ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பக்காவா பிளானோட செம்மையா உள்ள போய் வேற லெவல் சம்பவம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, பிக் பாஸ் வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணுங்களா, பிக் பாஸுக்காக தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட் விஜய் பார்வதி. ஆமாங்க, அவங்களுக்கு உண்மையாலுமே குவாலிஃபிகேஷன் இருக்கு. பிக் பாஸ்ல 20 நபர்ல 100 நபர்களை உள்ள இறக்கி விட்டீங்கனாலையும் அவங்கள எல்லாம் அடிச்சு நவுத்திக்கிட்டு அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி ஷோவுக்கு எதுக்கு உள்ள போகணுமோ அந்த வேலையை தரமா செஞ்சுட்டு இருக்கிற நபர்களில் ஒருவர் விஜய் பார்வதி. நம்மளோட சப்போர்ட் விஜய் பார்வதிக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக ஷோக்குள்ள போனனே தெரியாம விளையாண்டுட்டு இருந்த நபர்களுக்கு மத்திய வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரு லைக்கை தட்டி விடுங்க மக்களே. லைக் போட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்ம வீடியோ போயிட்டே இருக்கும். வீடியோ சுவாரஸ்யமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, பிக் பாஸ்ல யாரை பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்பப்போ அடிக்கடி ஒரு ஷேரை தட்டி விடுங்க மக்களே. விஜய் பார்வதி எதுக்காக பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனாங்களோ அந்த வேலையை திறம்பட செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சூப்பர் சோல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப சோசியல் மீடியாலையும் சரி, பிக் பாஸ் ஹவுஸ்லயும் சரி, பெரிய வில்லி மாதிரி அராத்தா அப்படி ரூடா ரெடி ஆயிட்டு இருக்கிறது ஓகே தான். என்ன பொறுத்தளவுக்கு அது சூப்பர் தான். என்ன ப்ரோ ஒரு வெள்ளி மாதிரி நடந்துக்கிறது, வெளியில நடந்துக்கிறதையும் உள்ள நடந்துக்கிறதையும் பெருமையா வேற பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ரோல்லாம் தாங்க
பிக் பாஸ் ஹவுஸுக்கு தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேர்லாம் ஒருத்தர் வாங்குறாங்கன்னா, அவங்க ஷோல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தங்க. சும்மா இந்த பசுந்தோல் போத்திய புலி, வச்சுட்டுக்குள்ள மறந்துட்டு, நல்லவன் அப்படின்னு ஒரு ரோல போட்டுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ. அவங்க ஷோவ விளையாடுறாங்க. விளையாடுறவங்க மட்டும் தான் வெளியில கெட்டவங்களா போர்ட்ரேட் ஆவாங்க. நல்லவங்களா போர்ட்ரேட் ஆவாங்க. வேற மாரி, தாறு மாரி ஏதாவது ஒரு போர்ட்ரேட் ஆயிட்டே இருக்காங்கன்னா, அவங்கலாம் உள்ள பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி பிக் பாஸ் வெர்ஷன் தான். அவங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்குதான். இனி வரும் காலங்கள்ல அவங்க ஒரு மாயாவிய தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அடுத்த சீசன்ல விஜய் பார்வதி பேசுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரோலா வேற லெவல் தாறுமாறு கண்டென்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். விஜய் பார்வதி பத்திய உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் லைவ் அப்டேட் நம்மளோட சேனல்ல இருந்து நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிக் பாஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கணும்னா ஷேர் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு காத்திருங்கள். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.